இப்போ நம்ம சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் அளவு குறைச்சி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து அளவு நம்ம கரெக்டாக போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மல்லி எடுத்துக்கலாம். 1/2 கப் மல்லி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். மல்லியோட கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இதனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இது வந்து தீஞ்சிடக்கூடாது, தீஞ்சதுன்னா கசப்பான ஒரு டேஸ்ட் வரும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆனோன்னு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதே கடாயில் நம்ம பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிடலாம். இதுவும் செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். எதுவும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 3 சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம் தூள் சேர்க்குறதா இருந்தால் நம்ம வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைக்கிறப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் அதை வந்து இதில் சேர்த்து நம்ம அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதெல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். 25லேருந்து 30 வத்தல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் எடுத்து அதையும் ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். அது லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 கை நிறையா கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து நம்ம கழுவி வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஈரமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். இல்லைன்னா நீங்கள் கழுவிட்டு நல்லா இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இது எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ இதை க்ளீனான ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.